வாங்க, எழுந்துட்டீங்களா? ஆமா வடிவு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாமே. முழிப்பு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு ரொம்ப நல்லாவே தூங்கிட்டேன். நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். அனு எங்க மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா? இல்ல பேங்க்ல ஒரு வேலை இருக்கு. நீங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. அப்படியா? சரி வரட்டும். நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? இல்லைங்க, நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கு இப்ப என்ன? நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்துக்கோங்க. தண்ணி வேணுமா? அதுக்குள்ள தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாமா. சரி, ஏன் ஒரு மாதிரி டல்லா வர? அது ஒண்ணும் இல்ல. அம்மா, நைட் என்னமா டிஃபன் பண்ண போற? அது இங்க பாரு, பேச்ச மாத்தாத. நீ பேங்க் போயிருக்கிறதா வடிவு சொன்னா. பேங்க்ல என்ன வேலை? அந்த விஸ்வநாதனை பாத்தியா? அவரு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்ன விஷயம்னு சொல்லுமா. என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? அப்படி இல்ல, சொல்லி உங்களை சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். என்ன சங்கடம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லு அனு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன். நானும் அம்மாவும் இந்த ஊர்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. எங்க நான் விசுவ அபகரிச்சிருவனோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. என்னை இன்னும் அந்த பழைய அனுவாவே பாக்குறாங்க. ராதாவை விசு பெரியற சூழ்நிலை வந்து உங்க உதவியால அவருக்கு இங்கேயே போஸ்டிங் போட வழி பண்ணிட்டோம். சரி, இனி அவங்க சந்தோஷமா இருந்துக்குவாங்க. என்னோட கடமை முடிஞ்சது. இனிமே நாங்க இருந்து எதுக்கு எல்லாருக்கும் பயத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கணும்? அதான் நானும் அம்மாவும் சிங்கப்பூருக்கு போய் செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால அந்த பேங்க்ல எனக்கும் விசுவுக்கும் ஓபன் பண்ணியிருந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட் இனிமே தேவையில்லைன்னு க்ளோஸ் பண்ணிடலான்னு போயிருந்தேன். ஜாயிண்ட் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணணும்னா அவரோட சிக்னேச்சர் வேணும் இல்லையா? அத கேட்க அவர் கேபின்குள்ள போனா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம, என்ன பார்க்க வரதுக்கு நீ யாரு, வெளியே போ, அப்படி இப்படின்னு என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறை. கஸ்டமர் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு கத்தவும் எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு.